الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه ومن اتبع الهدى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من كان يريد حرث الآخرة نزد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من جعل الهموم هما واحدا هم آخرته كفاه الله هموم الدنيا أو كما قال النبي صلى الله عليه وسلم. புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், நேர்வழி காட்டிய இமாம்கள், ஷுஹதாக்கள், சாலிஹங்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து அவனது ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து நடக்குமாறு வசியத் என்ற அடிப்படையில் முதலில் எனக்கும் அடுத்து உங்கள் அனைவருக்கும் மிக கண்டிப்புடனும் கருணையுடனும் கட்டளையிடுகிறேன். கண்ணியமானவர்களே, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய மனித கோடிகள், அது காபிர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும், முஸ்லீம்களிலே நல்லவர்கள் பாவிகள் யாராக இருந்தாலும், எல்லாருடைய பிரச்சனையும் இரண்டு தான். அது யாரை பெற்று கேட்டாலும் அந்த இரண்டு தான் பிரச்சனை. ஒன்று என்ன சொல்வார்கள்னா, சில பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கின்றன, அது தீர வேண்டும். சில தேவைகள் இருக்கின்றன, அது நிறைவேற வேண்டும். அவ்வளோதான். அடிப்படை இந்த ரெண்டும் தான். சில பிரச்சனைகள் தீர வேண்டும், சில தேவைகள் நிறைவேற வேண்டும். அவ்வளோதான். நாட்டை ஆளும் ஜனாதிபதி இடத்திலே சென்று கேட்டாலும் அதுதான் பிரச்சனை. பிரச்சனை தீர வேண்டும், தேவைகள் நிறைவேற வேண்டும். அது ஆண்களோ பெண்களோ கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் இந்த இரண்டும் மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்து சில விதிமுறைகளை வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவனுடைய அழகிய பெயர்கள், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று அழகிய பெயர்களை சொல்லுகிறான். அந்த பெயர்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால், ரஹ்மான் இரக்கமுள்ளவன், ரஹீம் அதிகமான அன்புள்ளவன், மலிக் அவன்தான் அரசன், குத்தூஸ் தூய்மையானவன், முதபிர் சமாவாத்தி வல்லரும் வானம் பூமியினுடைய விஷயங்களை திட்டமிடுபவன், பதியு சமாவாத்தி வல்லரும் முன்மாதிரி இல்லாமல் வானத்தையும் பூமியையும் படைத்தவன், கஹார் அடக்கி ஆள்பவன், ஜப்பார் அடக்குபவன், கஃபார் அதிகமாக மன்னிப்பவன், ரவுஃப் உள்ளன்புள்ளவன். இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் பார்க்க முடியும். ஆக உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார். அது என்ன விதிமுறை என்றால், மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா. இந்த உலகத்தினுடைய கர்மங்களுக்காக வேண்டி யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ நாடுகிறார்களோ அவர்களுக்கு அதை நாம் கொடுப்போம். இது அல்லாஹ்வுடைய ஒரு விதி. அதில் முஸ்லீம்கள் காபிர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும். அதை முஸ்லீம் முயற்சி செய்தாலும் சரி, காபிர் முயற்சி செய்தாலும் சரி, நல்லவர்கள் முயற்சி செய்தாலும் சரி, பாவிகள் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான்.
எந்த அளவு முயல்கிறார்களோ அந்த அளவு அறிவிலே மேலடைவார்கள், ஆராய்ச்சியிலே மேலடைவார்கள், உலகத்தினுடைய வசதிகளில் மேலோங்குவார்கள். அது யார் செய்தாலும் சரி. இது அல்லாஹ்வுடைய ஒரு விதிமுறை. அதனால் தான் அல்லாஹ் தஆலா ரஹ்மான் என்று சொல்லுகிறான். நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரும் மீதும் அன்பு செலுத்துபவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்த ஃபிரௌனையும் அல்லாஹ் விட்டு வைத்தான், நும்ருதையும் விட்டு வைத்தான். கிட்டத்தட்ட 23 வருடங்கள் 20 வருடங்கள் அபூஜஹலையும் அல்லாஹ் விட்டு வைத்தான். இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவர்களை உடனடியாக அல்லாஹ் பிடிப்பதில்லை. அது யாராக இருந்தாலும் சரி. முஸ்லீம்கள் பாவம் செய்தாலும் உடனடியாக அல்லாஹ் பிடிப்பதில்லை, தண்டிப்பதில்லை. அவன் சத்தார், அதாவது பாவங்களை குறைகளை மறைப்பவன். கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன், தாய் தந்தையர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் தாய் தந்தையர்கள் இரகசியமாக அறையை மூடிக்கொண்டு என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் உடனே பிடிப்பதில்லை, தண்டிப்பதே இல்லை. ஆனால்தான் அல்லாஹ் தஆலா கஃபார், அதிகம் மன்னிப்பவன், கஃபூர், அளவில்லாமல் மன்னிப்பவன் என்று குர்ஆனில் தன்னை அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். உலகத்திலே மனித கோடிகள் எல்லாம் முதலில் 2 வகையாக பிரிகிறார்கள். ஒன்று முஸ்லீம்கள், அடுத்து காபிர்கள். முஸ்லீம்கள் 2 வகையாக பிரிகிறார்கள். நல்லவர்கள், கெட்டவர்கள், சாலிஹானவர்கள், ஃபாசிகானவர்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரு விடயத்தில் விதிமுறை ஒன்றுதான். முயற்சி செய்தால் அதற்குரிய கூலியை, அதற்குரிய பலனை, அதற்குரிய பிரயோசனத்தை யாரும் அடைவார்கள். இது பொதுவான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு விதி. ஆனால் இன்று என்ன பிரச்சனை என்றால், முஸ்லீம்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள், சிக்கல்கள், நெருக்கடிகள், கவலைகள், இதற்கெல்லாம் தீர்வதற்கு என்ன வழி, இதை எப்படி தீர்த்து கொள்வது? இதை தீர்ப்பதற்கான வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுகிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள். அதிலே முதலாவது என்னவென்றால், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், கலிமா சொன்னவர்கள், முஸ்லீம் பெயரை வைத்து கொண்டிருப்பவர்கள், ஆகிரத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், இப்படியானவர்களை அல்லாஹு தஆலா காபிர்களை போல் அவர்களை அல்லாஹ் கையாள்வதில்லை. காபிர்கள், அவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் போன்று அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். வட்டி எடுத்தாலும் முன்னேறுவார்கள், பொய் சொன்னாலும் முன்னேறுவார்கள், எந்த பாவங்கள் செய்தாலும் அவர்களுக்கு எல்லா முன்னேற்றமும் இந்த உலகத்திலே இருக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு அவ்வாறு தான் இந்த உலகத்திலே. ஆனால் முஸ்லீம்கள் அவ்வாறு அல்ல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நேரத்தில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த ல யுஹ்ரமு ரிஸ்க மினல் தம்பி யுஸீபுஹு. ஒரு அடியான் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் அவனுடைய ரிஸ்க், அவனுடைய தேவைகள், உணவு மட்டுமல்ல, எந்த தேவையாக இருந்தாலும் அதிலே தடை ஏற்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய சில நெருக்கடிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு காரணமாக எம்முடைய பாவங்கள் அமைந்து விடுகின்றன. பாவங்கள் பரக்கத்தை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது என்ற ஒரு தன்மையை உண்டாக்கிவிடும். எப்பொழுதும் மனதிலே ஒரு கவலையும் சஞ்சலமும் இருந்து கொண்டே இருக்கும். எதை நாம் செய்ய முயற்சி செய்தாலும் கூட ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமை பாவங்களின் காரணத்தினால் ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாமுனா நவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். ஆகவே பாவங்கள் எம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படையாக அமைந்து விடுகிறது. பாவங்களின் காரணத்தினால் எம்முடைய நேரங்களில் பரக்கத்தில்லாமல் போய்விடுகிறது, பணத்திலே பரக்கத்தில்லாமல் போய்விடுகிறது, எமது சொத்துக்களில் பரக்கத்தில்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தும் அருளும்
அவற்றிலே இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்ததாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எவற்றை தந்தாலும் எமக்கு அதை அல்லாஹ்வுடைய வழிக்கு ஆகிரத்துக்கு உதவியாக ஆக்கி கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய துஆ அவ்வாறு தான். அல்லாஹும்ம மா ரஸக்தனி மிம்மா உஹிப்பு ஃபஜஅல்ஹு குவத்தன் லீ ஃபிமா துஹிப்பு. யா அல்லாஹ், நான் விரும்பக்கூடிய எவற்றையெல்லாம் எனக்கு தருகிறாயோ நீ விரும்பக்கூடிய வழிக்கு அதை உதவியாக ஆக்கிவிடு. எம்முடைய உடல் நலம், எமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய தொழில், எமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு, எமக்கு தந்திருக்கக்கூடிய பணம், அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய வாகன வசதி, எமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தைகள், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு உதவியாக ஆக வேண்டும். நபி அவர்களுடைய துஆ அவ்வாறுதான். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான அருட்கொடைகளை கொடுக்கிறான். அருட்கொடைகள் இல்லாமல் யாரையும் அல்லாஹு தஆலா வைப்பதில்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அருட்கொடைகள் என்று நாம் நினைப்பது பணத்தை மட்டும்தான். அதுதான் பிரச்சனை. அல்லாஹு தஆலா அவருக்கு நல்ல அருட்கொடை கொடுத்திருக்கிறான் என்று நாம் நினைப்பது அவருக்கு நல்ல வசதி கொடுத்திருக்கிறான் என்பதை மட்டும்தான். இல்லை, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய கண் பார்வை, கேட்கக்கூடிய சக்தி, சிந்திக்கக்கூடிய அறிவு, நடக்கக்கூடிய சக்தி, கால் கை, எங்களுடைய அவயங்கள், சாப்பிட்ட உடன் சமீபம் அடைகிறது அது, நாம் ஒழுங்காக சிறுநீர் கழிக்கிறோம், மலம் கழிக்கிறோம், எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். ஆனால் அவற்றை எல்லாம் அருட்கொடையாக நாம் பார்ப்பதில்லை, சிந்திப்பதில்லை. அருட்கொடை என்று நிஅமத் என்று நினைக்கிறோம், பணத்தை மட்டும்தான். இல்லை, அத்துணையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடைகள் தான். சிலருக்கு அல்லாஹு தஆலா சிலதை கொடுத்து சிலதை குறைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். நாடுறவர்களுக்கு அல்லாஹு தஆலா பணத்தை, உலகத்தை, சொத்துக்களை விரிவாக கொடுக்கிறான். நாடுறவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறான். விரிவாக கொடுப்பதென்பது அல்லாஹ்வுடைய அன்புக்கு அடையாளமும் அல்ல. குறைத்து கொடுப்பதென்பது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அடையாளமும் அல்ல. நல்லவர்களுக்கும் கொடுப்பான், கெட்டவர்களுக்கும் கொடுப்பான். நல்லவர்களையும் சோதிப்பான், கெட்டவர்களையும் சோதிப்பான். இது இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை, ஒரு நியதி. இந்த நியதியை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே எமக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், இது நீங்குவதற்கான முதலாவது வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நெருக்கடி ஏற்பட்டாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், அது அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லோரும் நாம் விரும்புகிறோம் நிம்மதியாக இருக்க வேண்டும், எந்த கவலையும் வரக்கூடாது, சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்க்கை நடத்த வேண்டும். முடியாது. அப்படி யாருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைக்கவில்லை. எந்தவித மூப்பும் இல்லாமல், நோயும் இல்லாமல், கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டுமானால் சுவர்க்கத்துக்கு தான் போக வேண்டும். இந்த உலகத்திலே அது முடியாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தினுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தஆலா துக்கமும் சந்தோஷமும் கலந்ததாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. அதாவது கஷ்டத்துடன் இலேசி, கஷ்டத்துடன் இலேசி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதனுடைய அர்த்தம், இலேசியுடன் கஷ்டமும் இருக்கும், கஷ்டத்துக்கு பின்னால் ஒரு சில இலேசிகளும் இருக்கும், நிவாரணமும் இருக்கும், நெருக்கடியும் ஏற்படும். இது எல்லோருக்கும் ஏற்படும். எல்லா நிலைமைகளிலும் அதற்கு ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். நெருக்கடி, சிக்கல் என்பது இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொல்லுகிறார்கள், இமாமுனா ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொல்கிறார்கள், இல்சம் பாப ரப்பிக வத்ருக்குல்லதூன். அல்லாஹ்விடமே நீங்கள் நம்பிக்கை வைத்து விடுங்கள், அடுத்து எல்லாம் விட்டு விடுங்கள். வலா துக்கத்திர் ஹம்மகமா குத்ரயகூன். உங்களோட கவலைகளை நீங்கள் அதிகரித்து கொள்ளாதீங்க, அல்லாஹ் நாடினது நடந்தே தீரும். பிரச்சனை என்னவென்றால், கவலைப்படுவதென்பது ஷைத்தான் வரக்கூடிய வழிகளில் ஒன்றுதான் கவலை. எமக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் ஷைத்தான் தான் அதை ஏற்படுத்துகிறான். எம்மை பலவீனப்படுத்துவதற்காக, எம்மை நோயாளியாக்குவதற்காக,
எம்மை செயல்படாமல் இருக்க செய்வதற்காக. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு இடத்திலே அமர்ந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பட்ட கவலைகள், அந்த கவலைப்பட்டதனால் ஏதாவது தீர்வு கிடைத்ததா, பிரச்சனை இல்லாமல் ஆனதா என்றால் இல்லை. நீங்கள் என்ன கவலைப்பட்டாலும், நீங்கள் எவ்வளோ கவலைப்பட்டாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே பிரச்சனை வருமே அல்லாமல் நீங்கள் கவலைப்படுவதனால் உங்களுடைய எந்த பிரச்சனையும் தீரமாட்டாது. ஆகவே நடந்து முடிந்த எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வாசான் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வாசான் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அதிலே அல்லாஹ் நலவை வைத்திருப்பான். சில விடயங்களை நீங்கள் விரும்புவீர்கள், அதிலே அல்லாஹ் தீமையை வைத்திருப்பான். அல்லாஹுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். என்னுடைய பிரச்சனை தீர்வதற்கான முதலாவது வழிமுறை இதுதான். அது எதுவாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன நெருக்கடியாக இருந்தாலும், எவ்வளவு தாங்க முடியாத விடயமாக இருந்தாலும் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவ்வளவுதான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு கவலை ஏற்பட்டு விட்டால், தாங்க முடியாத ஒரு துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் இப்படி சொல்லுங்கள், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையிலே எனக்கு நல்ல கூலியை தருவாயா, அதற்கு பகரமாக நல்லதை தருவாயா. அது என்ன நஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன துயரமாக இருந்தாலும் சரி, தாங்க முடியாமல் போய்விட்டால் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை சொல்லுமாறு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எமக்கு எவ்வளோ பிரச்சனைகள், நெருக்கடிகள், சிக்கல்கள், கவலைகள், தாங்க முடியாத ஒரு நிலைமைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே தான் அதை ஒப்படைக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம், உலகத்திலே சபபுகள் என்றால் காரணங்கள், அதுகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் காவிர்கள். அவர்களுக்கு ஆகிரத்திலே நம்பிக்கை இல்லை. ஆகவே முயற்சியிலே மட்டும்தான் நம்பிக்கை. ஆனால் முஸ்லிம்கள், மூமின்கள் என்பவர்கள் முயற்சி செய்வார்கள், கட்டாயம் செய்ய வேண்டும். தவக்குல் என்று அல்லாஹ்வின் மீது எல்லாம் பாரம் சாட்டிவிட்டு எல்லாமே அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொள்வான் என்று பாரம் சாட்டுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஒட்டகத்தை கட்டி வையுங்கள், அதற்கு பின்னால் அல்லாஹ் மேல தவக்குல் வையுங்கள். ஒட்டகத்தை கட்டாமல் விட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்வதை நபி அவர்கள் விரும்பவில்லை, வேண்டாம் என்று சொன்னார். இது என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் முயற்சி ஒன்று செய்யவே வேண்டும். நாம் ஒரு வியாபாரத்திலே முன்னேற வேண்டுமானால், அல்லது அறிவை பெற வேண்டுமானால் அதற்கான காலம், நேரம் கட்டாயமாக ஒதுக்கப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி கட்டாயம். ஆனால் முயற்சியிலே மாத்திரம் நம்பிக்கை இருக்கக்கூடாது. மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்குள்ள விடயம் அதுதான். என்னவென்றால், அல்லாஹ்வுடைய உதவியிலே நம்பிக்கை. முயற்சி செய்வது அல்லாஹ்விடத்திலே வேண்டுவது, முயற்சி செய்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை வேண்டுவது, முயற்சி செய்வது அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்விடத்தில் முயற்சியை பற்றி சொல்லி அதை லேசாக்க சொல்லுவது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸன இதா ஷி'த சஹலா. யா அல்லாஹ், நீ எவற்றை லேசானதாக ஆக்கிறாயோ அதுதான் லேசானதாகி விடுகிறது. நீ லேசாக ஆக்காவிட்டால் எதுவுமே லேசாகுவதில்லை. வாந்த தஜஅலுல் ஹஸன சஹலா, எவ்வளோ கடினமான ஒரு விடயமாக இருந்தாலும் நீ லேசாக்கி விடுகிறாய். அது ஒரு பிரயாணமாக இருக்கலாம், வீடு கட்டுவதாக இருக்கலாம், அல்லது நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு முயற்சியாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய உதவி வந்து விடுமானால் அது கடினமானதும் லேசாகிவிடும்.
ஒரு விடயத்தை சாதிப்பதற்காக சில நேரம் முழு நாளையும் நாம் வீணாக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் நாடினால் ஒரு மணி நேரத்திலே அதை அல்லாஹு தாலா முடித்து தந்து விடுவான். இது அல்லாஹ்வோட உதவி. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விடத்தை எப்படி துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம யா முயஸ்ஸிர குல்லி அஸீர் யஸ்ஸிர் லி உமூரி. கடினமானவற்றை எல்லாம் லேசாக்கக்கூடியவனே, என்னுடைய கர்மங்களை லேசாக்குவாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்வார். அவை முஸ்லிம்கள் முஃமின்கள் வெறுமனே முயற்சி மட்டுமல்ல, முயற்சியுடன் அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டுவது. ஒவ்வொரு நாளும் நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னைத்தான் வணங்குகிறோம், உன்னிடத்திலே தான் உதவி தேடுகிறோம். எல்லா உதவியும் அல்லாஹ்விடத்திலே இருந்து தான் வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்டு அவனிடத்திலே உதவி வரக்கூடிய நேரத்தில் கடினமானதையும் அல்லாஹு தஆலா லேசாக்கி விடுகிறான். கவலையையும் அதை நல்லதாக அல்லாஹ் மாட்டி விடுகிறான். வாசா துஹிப்பு ஷைஅன். சில விடயங்களை நீங்கள் விரும்புவீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்றால் எனக்கு தெரியாது, சில நேரம் ஆண் குழந்தையை விரும்பலாம், அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுப்பான். பெண் குழந்தை விரும்பக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பான். குழந்தைகளே சிலருக்கு இல்லாமல் ஆக்கி விடுவான். சிலருக்கு நாம் ஒன்றை நினைத்திருப்போம், வேறொன்றை அல்லாஹு தாலா தருவான். அதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்வோம், அல்லாஹு தாலா தராமல் தடுத்து விடுவான். ஒரு பிரயாணத்துக்கு நாம் போக முயற்சியெல்லாம் செய்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு தடை ஏற்பட்டு விடலாம். இப்படி பல விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் ஒவ்வொருவரும் சந்தித்து கொண்டே இருப்போம். ஆனால் இதெல்லாம் ஒன்றை நாம் புரிய வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒன்றை பாரம் சாட்டும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை லேசாக்கி விடுகிறான், அதற்கு வழிகாட்டுகிறான். நாம நம்முடைய அறிவின் மூலமாக மட்டும் முன்னுக்கு போகக்கூடிய நேரத்தில் பிறகு நாமே யோசிப்போம், இப்படி செய்திருக்கக்கூடாது, இப்படி செய்ததனால்தான் இந்த பிரச்சனை, இப்படி இதை செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே கேட்கும் பொழுது அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாரா என்ற ஒன்றை சொல்லி தந்தார். அல்லாஹ்விடத்திலே நலவை நாடுதல், அதற்கான தொழுகையும் இருக்கிறது, அதற்கான துஆவும் இருக்கிறது. துஆ அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம், யா அல்லாஹ், இந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் கைர குல்லஹு ஆஜிலஹு வ ஆஜிலஹு மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம். யா அல்லாஹ், அந்த விஷயத்தில் நலவை கேட்கிறேன், அவசரமான நலவும் அல்லது பிந்தி வரக்கூடிய நலவும் எதுவாக இருந்தாலும் நல்லதை கேட்கிறேன். வா உதுபிக்க மின ஷர்ரி குல்லிஹி, எல்லா கெடுதியை விட்டு முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி, அவசரமாக வரக்கூடிய கெடுதி அல்லது காலம் கடந்து வரக்கூடிய கெடுதி. இப்பொழுது கெடுதி இல்லாமல் இருக்கும், ஆனால் அதுவே காலகதியிலே கெடுதியாக மாறிவிடும். ஆண் குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்காமல், அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டாமல், அல்லது குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் அவர்களுக்கு கண்மூக்கு தெரியாமல் அவர்கள் நினைத்த விதத்திலெல்லாம் அவர்கள் அதாவது உலகத்திலே வாழ்வதற்கான வழிகளை வசதிகளை உண்டாக்கி கொடுத்த பலர் அதற்கு பின்னால் கை செய்யப்படுகிறார்கள். ஏனென்றால் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றுக்கும் வழிமுறை வைத்திருக்கிறார். பிரச்சனைக்கு காரணம் நாங்கள் தான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வழிமுறைகளை விட்டு ஒரு விடயத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அது சிக்கலாக மாறுகிறது, நெருக்கடியாக மாறுகிறது. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்காமல் செய்யக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்விடத்தில் உதவி பெறாமல் செய்யக்கூடிய நேரத்தில், உதவி பெறுவது என்பது நாம் நினைத்து கொண்டு இதைத்தா என்று சொல்லுவதல்ல. யா அல்லாஹ், எது நல்லதோ அதைத்தா, இது நல்லதாக நான் நினைக்கிறேன், இதிலே நலவு இருந்தால் தந்து விடு, கெடுதி இருந்தால் தடுத்து விடு, இப்படித்தான் நான் கேட்க வேண்டுமே அல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அடம்பிடித்து இதை நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வது அல்ல அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்பது என்பது. ஏனென்றால் எதிலே நலவு எதிலே தீமை என்று நமக்கு தெரியாது.
வமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ் பேரில் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ, தங்களுடைய கர்மங்களை பொறுப்பு சாட்டுகிறார்களோ, அல்லாஹு தாலா அவனுக்கு போதுமானவன் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 முறை ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று ஓதுவார்கள். எனக்கு அல்லாஹு தாலா போதுமானவன் என்பதனால் முயற்சி செய்ய விட்டுவிட வேண்டும் என்பதல்ல, முயற்சி செய்து கொண்டே அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டுவது. எமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நெருக்கடிகளும் எல்லா சிக்கல்களும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரியும். ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் தாலா விரும்புகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் தாலா வயம்சஸ்கல்லாஹ் பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. அல்லாஹ் தாலா ஒரு சிக்கலை, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடியை கொண்டு உங்களை பிடித்து கொண்டால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அவனை தவிர வேறு யாராலும் அதை நீக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் பிழையாக நடந்துவிட்டு, அல்லாஹ்வுக்கு மாறாக இருந்துவிட்டு, அல்லாஹ்வில் இருந்து தூரமாகிவிட்டு, ரகசியமாக பாவங்கள் செய்துவிட்டு, பாவங்களுக்கு தௌபா செய்யாமல் இருந்துவிட்டு, நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் உதவி கேட்காமல் எம்முடைய அறிவை வைத்து, எம்முடைய பணத்தை வைத்து எதையுமே சாதிக்க முடியாது. அதனால்தான் தொழுது முடிந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் அனைவருக்கும் ஒரு துஆ சொல்லி தந்திருக்கிறார்கள். அநேகமாக அவங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரியும் அந்த துஆ. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா யன்ஃபஉ ஸல் ஜத்தி மின்கல் ஜத். யா அல்லாஹ், நீ யாருக்கு எதை கொடுக்க நாடுகிறாயோ அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை, யாருக்கு நீ தடுக்கிறாயோ அதை கொடுப்பதற்கும் யாரும் இல்லை. வலா யன்ஃபஉ ஸல் ஜத்தி மின்கல் ஜத். வசதி, பணம், செல்வாக்கு, அதிகாரம் உள்ளவர்களுடைய எந்த வசதியும் பணமும் செல்வாக்கும் அதிகாரமும் உன்னிடத்திலே எதுவும் செய்ய முடியாது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதுவார்கள். ஏனென்றால் எம்முடைய அறிவு, எம்முடைய ஆற்றல், எம்முடைய சக்தி, இதை எவ்வளவோ பிரயோகித்து பார்த்திருப்போம். இதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை இல்லாமல், கேட்காமல், எம்முடைய அறிவை வைத்து, எம்முடைய ஆற்றலை வைத்து, எம்முடைய வசதி பணத்தை வைத்து சில விடயங்களில் செய்து நாம் தோல்வி அடைந்திருப்போம். தோல்விக்கு மேலால் தோல்வி. அதனால்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் உலகத்திலே உள்ள நெருக்கடிகளை அக்கட்டாயமாக அவன் திட்டமிட வேண்டும், நெருக்கடியினுடைய தன்மைகளை விளங்கி கொள்ள வேண்டும், ஏற்பட்டதற்கு கவலைப்படுவதை விட வேண்டும். இந்த நெருக்கடியை தீர்த்து கொள்வதற்கு யாருடைய நல்ல ஆலோசனைகளை பெற வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆலோசனை பெறக்கூடியவர்கள் நல்லவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். பொறாமைக்காரர்களை, வஞ்சகர்களை, அல்லது எமக்கு குழி வெட்டக்கூடியவர்களை, நயவஞ்சகர்களை ஆலோசகர்களாக எடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் எமக்கு நலவுக்கு பதிலாக தீய வழியை காட்டி விடுவார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்தஷார் முஅத்தமனு. யாரு இடத்துல ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையுள்ளவர்களாக நடக்கவும் வேண்டும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை இன்னும் வீழ்த்துவதற்கு, குழியிலே வீழ்த்துவதற்கு யாரும் எந்த ஆலோசனையும் கூறக்கூடாது. அப்படி கூறுவது ஹராம். எனவே அப்படியானவர்களிடத்திலே நாம் ஆலோசனை எடுக்கவும் கூடாது. அடுத்ததாக ஒன்று இருக்கிறது தீன், மார்க்கத்தினுடைய விஷயம். அடுத்து ஒன்று இருக்கிறது அக்ல், புத்தி. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டுக்கும் வழிகாட்டியிருக்கிறார். ஒரு மனிதன் எப்பொழுது புத்தியை பாவிக்க வேண்டும், அந்த புத்தியை பாவிக்காமல் விட்டால் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், திட்டமிடாவிட்டால் என்ன பிரச்சனைகள் வரும், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிவகுத்த மட்டுமல்ல செய்து காட்டினார்கள். அது பத்ர் யுத்தமாக இருக்கலாம், உஹத் யுத்தமாக இருக்கலாம், ஹுனைன் யுத்தமாக இருக்கலாம், ஹந்தக்கா இருக்கலாம். எல்லாவற்றிலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்தார். ஆக முக்கியமாக, அதாவது மஷூரா என்று நாம் சொல்லுகிறோமே ஆலோசனை என்று, அதற்கு தகுதியானவர்களும் இருக்க வேண்டும். ஆலோசனை சொல்வதற்கு தகுதியானவர்கள், மனோ இச்சை இல்லாமல் ஆலோசனை சொல்ல வேண்டும். எம்முடைய குடும்ப விஷயங்களை, எம்முடைய குடும்ப விடயங்களை
எம்முடைய மனைவி, எம்முடைய குழந்தைகள், எம்முடைய சகோதரர்கள், என்பது அன்புள்ளவர்கள், அதை பற்றி அறிவுள்ளவர்கள், அதை பற்றி தெரிந்தவர்கள், இவர்களிடத்தில் ஆலோசனை செய்யவும் வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் தங்களுடைய மனைமார்களுடனும் சில விடயங்களை ஆலோசனை செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்வார்கள். எல்லா வஹி வரக்கூடியவர்கள் நபி அவர்கள், வஹி வரக்கூடியவர்கள். ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், கர்மங்களில் சஹாபாக்களுடன் ஆலோசனை செய்யுங்கள் என்று எமக்கு வழிகாட்டலாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஆகவே நல்ல ஆலோசனைகளை எடுத்து ஆலோசனை செய்யவும் வேண்டும். சுருக்கம் ஒன்றுதான், தற்காலத்திலே எமக்குள்ள எந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் கவலைப்படுவதை விட வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை இலேசாக்குமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதற்கான பகரமான நல்ல வழிகளை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். உலகத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய காரணங்கள், ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான். அந்த காரணங்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் அதிகமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது இது ஒரு சோதனை. ஆகிரத் தான் நம்முடைய நோக்கம், அதற்குரிய பிரயாணம் தான் நம்முடைய முயற்சியும் நோக்கமும். அந்த ஆகிரத்தை சென்று அடையும் வரையில் இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் இந்த முயற்சிகள் எல்லாம். ஆகவே இதை எமக்கு தந்தாலும் அல்லாஹ் தஆலா அது ஆகிரத்துக்குரிய உதவியாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கி கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், அவனுடைய தீனை பின்பற்றி நடப்பதை எங்களுக்கு இலேசாக ஆக்குவாயா. யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயா. எல்லா விதமான நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை விட்டு பாதுகாப்பாயா. எல்லா நிலைமைகளிலும் யா அல்லாஹ் அவனுடைய மேலான உதவியை கொண்டு எங்களை உறுதிப்படுத்துவாயா. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்தி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ், ஊசிக்கும் வையாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ், ஃபைன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال من قائل عليم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من كان يريد حرث الآخرة نزد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. آمركم وإياه بما أمركم الله من طاعته فأطيعوه وأنهاكم وإياه عما نهاكم الله من معصيته فلا تعصوه وأرجو لي ولكم ما عند الله من ثوابه فاسألوه فاستغفروه إنه هو الغفور الرحيم.